குட் மார்னிங். குட் மார்னிங். நான் டாக்டர் தயாரன். இப்போது மழை காலம் வரப்போகுது. டெங்கு காய்ச்சலுங்கிறது ரொம்ப பரவ ஆரம்பிச்சிடும். இந்த டெங்கு காய்ச்சலுங்கிறது ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது. அந்த வைரஸ் இப்போது தண்ணியில் இந்த போலியோ வைரஸு மற்ற ரோட்டோ வைரஸுங்கிறதெல்லாம் தண்ணி மூலமாக பரவும். ஒரு சில வைரஸ் இப்போ ரெஸ்பிரேட்டரி வைரஸு நுரையீரல் வழியாக பரவக்கூடிய வைரஸும் இருக்குது. காற்று மூலமாக அது பரவுது. அதே மாதிரி கொசு மூலமாக பரவக்கூடிய வைரஸு ஆடிஸ் அஜிப்டி அப்படின்னு ஒரு கொசு இருக்குது. அந்த ஆடிஸ் அஜிப்டி கொசு தான் இந்த டெங்கு காய்ச்சலை கொண்டு வருது. அந்த டெங்கு வைரஸ் 4 வகை இருக்குது. டெங்கு 1, 2, 3, 4ன்னு சொல்லி 4 வகை இருக்குது. 1, 2 தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்குது. 3, 4 டெல்லி அந்த மாதிரி இடத்துல ரொம்ப காமனாக இருக்குது. இந்த வைரஸ் அந்த கொசுவோட வாயில் உட்காந்துருது. அந்த கொசு கடிக்கும்போது இந்த வைரஸ் நம்ம ரத்தத்துக்குள்ளார போயிடும். இந்த வைரஸ் எங்கே போய் உட்காருதுன்னா, ஒவ்வொரு வைரஸுக்கும் உட்காரதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த வைரஸ் பெரும்பாலும் ரத்த குழாயில் போய் உட்கார்ந்து அதை ஓட்ட போடும். அதுக்கு ரத்த குழாய்க்கு கீழே இருக்கிற அந்த ரத்த தட்டு இருக்கு இல்லையா, பிளேட்லெட்ஸும்பாங்க இல்லையா, அந்த பிளேட்லெட்ஸு போய் அந்த அளவை குறைச்சிரும். இந்த வைரஸ் இந்த காய்ச்சல் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சிவியர் காய்ச்சலாக இருக்கும், உடம்பு வலியாக இருக்கும், மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்கும். அதே மாதிரி முன்தலை ஃப்ராண்டல் ஹெட்டேக்குன்னு சொல்லி முன்தலை ரொம்ப வலிக்கும், வயிற்று வலி இருக்கும், வாந்தி அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த டெங்கு காய்ச்சலை கண்டுபிடிச்சி அந்த ரத்த குழாயில் ஓட்டை போடுறதுனால அந்த ரத்த குழாய் ஓட்டை வழியாக பிளாஸ்மா லீக் ஆகி அவங்களுக்கு தண்ணி சத்து குறைஞ்சி போயிடும். அதனால் அவங்களுக்கு நிறைய தண்ணி கொடுக்கணும், ஓய்வில் கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக்கான மருந்து மாத்திரைகள்லாம் எதுவும் தேவையில்லை. முதல்ல பயப்படவே வேண்டாம். இந்த மஸ்கிட்டோ, இந்த ஆடிஸ் அஜிப்டிங்கிற மஸ்கிட்டோ எதில் முட்டை போடும் அப்படின்னா, நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருக்கிற சின்ன சின்ன கண்டெய்னர் இருக்குல்ல, இப்போ சில பேர் ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் தண்ணி வைப்பாங்க, அதில் முட்டை போடும். ஃப்ரிட்ஜிலேருந்து கீழே தண்ணி லீக்காக இருக்குங்களா, அதாவது ஆர்டிஃபிஷியல் கண்டெய்னருங்கிறான். அந்த இதில் தான் இந்த கொசு தேங்காய் சிரட்டை அது மாதிரி அதாவது ஒரு 50 ml தண்ணி எதிர கீழே நிற்குதோ அதிலெல்லாம் இந்த ஆடிஸ் கொசு முட்டை போடும். இப்போ மலேரியா கொசு பியூர் வாட்டர் டேங்க் அந்த மாதிரிலாம் முட்டை போடும். கியூலெக்ஸுங்கிற கொசு ஓடுற சாக்கடையில் போடாது, நிற்கிற சாக்கடையில் தான் முட்டை போடும். அந்த யானைக்கால் நோய் கொண்டு வர்ற அந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. அப்போது இப்போ நம்ம இந்த ஆடிஸ் அஜிப்டி கொசு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பகலில் கடிக்கக்கூடிய ஒரு கொசுங்க. இப்போ ரொம்ப பீக்கான அவர் என்னென்னா 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப கடிக்கும். அதனால் நீங்கள் திடீர்னு பாருங்கள், நல்லா இருப்பாங்க, திடீர்னு காய்ச்சல் வந்துடும். அப்போது நம்ம அந்த டேயில் எங்கேயுமே இந்த கொசு வரவிடாமல் வச்சுக்கணும். டேயில் லைட் போட்டு வச்சுக்கணும், ரூமை அடைச்சி வைக்கக்கூடாது. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ஸ்கூலில் இருப்பாங்க, அந்த காலில் கடித்து அந்த கொசுனால் டெங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிறீங்க. ஸ்கூல் டீச்சர்ஸு, ஸ்கூலை நடத்துகிறவங்க, அதே மாதிரி குழந்தைங்கள் சேர்கிற இடத்துல ஏன்னா 6 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக இம்யூனிட்டி கம்மியாக இருக்குனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவராக இருக்கணும். எங்கேயுமே கொசு கடிக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுக்கு என்ன பெரிய ட்ரீட்மெண்ட்டு? அந்த சட்டை ஃபுல் ஹேண்ட் சட்டையாக போடணும், பேண்ட்டு ஃபுல்லாக போட்டுடணும், சாக்ஸ் போட்டு ஷூவெல்லாம் போட்டிருந்தா பிள்ளைகளுக்கு இந்த கொசு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி டே பைட்டிங் மஸ்கிட்டோங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டேயிலேயே லிக்விடேட்டர்லாம் போடுறது ரொம்ப நல்லது. நைட்டில் தான் கொசு கடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த ஆடிஸ் மஸ்கிட்டோ டேயில் கடிக்கக்கூடியது. இது டைகர் மஸ்கிட்டோம்பாங்க. ஏன்னா இதோட உடம்பு முழுக்க ஸ்பாட் இருக்கும், அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த கொசுவை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். அதோட உட்கார்ற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். எல்லா கொசுவுமே உடம்புக்கு அப்படி நேர்குத்தாக உட்காரும். இந்த கொசு மட்டும் ஆப்போசிட்டில் உட்காரும். நம்ம கை இப்படி நீட்டி இருக்குன்னா எல்லா கொசுவுமே நீட்டத்தோடு உட்காரும். இது கிராஸ் செக்ஷனலாக உட்காரும். எனக்கு எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு தெரியலை, முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இந்த டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன? இந்த கொசுக்கடியிலேருந்து பரவிடாமல் பண்ணுறது தான். தெருக்கல்ல குப்பை சேர விடக்கூடாது. அடுத்த வீட்டில் தானே குப்பை, ஏன்னா அந்த குப்பையில் தான் இது முட்டை போடும். அந்த குப்பையில் மழை தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அதில் ரொம்ப குயிக்காக போடும். அதாவது தேங்கி நிற்கிற மழை தண்ணியில் போடாது. அந்த அந்த டஸ்ட்பினில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் முட்டை போடும். அதனால் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க. தேங்காய் சிரட்டையில் கொஞ்சம் தண்ணி நிற்கும்ல, அதில் தான் முட்டை போடும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளவோ ஆகும். இப்போ நீங்கள் இந்த ரத்த குழாய் ஓட்ட போகிறனால என்ன ஆகும், அந்த ரத்த குழாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ அவங்களுக்கு ஷாக்கு, பிபி குறைஞ்சி ஷாக்கில் இருப்பாங்க. அதுக்கு பேர் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம்னு பேர். இன்னும் அந்த ஓட்டை பெருசாகிடுச்சுன்னா
அந்த ஆர்பிசியே வெளியில் வந்துடும். அதுக்கு டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு பேர். அதே மாதிரி இந்த ரத்த தட்டு குறைய ஆரம்பிக்குது இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் உறைதல் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால் இதெல்லாம் தடுக்கணும்னா ஒன்றும் கிடையாது. முழு கவர்டு இதை போட வேண்டியது, டேயில் வந்து கேர் பண்ண வேண்டியது. டேயில் தான் அந்த மஸ்கிட்டோ கிடைக்குது. அதனால் எங்கெங்கே அந்த மஸ்கிட்டோ அந்த கொசு வந்து உட்காருதோ அதெல்லாம் தடுத்தாலே ரொம்ப நல்ல விதமாக இந்த வருஷம் முழுக்க இது இல்லாமல் ஆக்கிடலாம். இது மழை காலத்துக்கு முன்னாடி இந்த மெசேஜை நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள். சொல்லி இந்த பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளில் தான் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளில் நிற்கிற தண்ணீரை தான் அது முட்டை போடுது. அதனால் பெரும்பாலும் பிளாஸ்டிக் கழிவுலேருந்து நம்ம தெருவில் போட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். அதை எடுத்து கரெக்டாக அந்த தூய்மை பணியாளர்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் தெருவே சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, அப்படி மட்டும்தான் இந்த நோயிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். தேங்க்யூ.